வெளிச்சம் கொடுக்க வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். நகோமி லோகன் அவர்கள் இணைப்பில் இருக்கும் ஊழியக்காரரை அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் எங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உலகத்திலே நடக்கின்ற காரியங்களினால் அநேக ஜனங்கள் அங்கே சோர்வுகளுக்கூடாக, பின்னடைவுகளுக்கூடாக, இது என்ன எப்படி நடக்குமோ, பொருளாதாரத்துல பிரச்சனை வருமோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேசங்களிலே பிரச்சனைகள் வருமோன்னு சொல்லி அநேக ஜனங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தேவன் எனக்கு அருமையான ஒரு வார்த்தை இன்றைய காலையில என் ஆவியிலே பேசினார். ஹல்லேலூயா. அநேகமான நேரங்களிலே வேத வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே தேவனுடைய அந்த வெளிப்பாடு நமக்கு விளங்கும். அதே நேரத்திலே தேவன் எங்களுடைய ஆவியிலும் அவர் பேசுவது வழக்கம். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்க்க போறோம். என்னுடைய ஆவியிலே இந்த நாளிலே காலையிலே என் ஆவியானவர் பேசின வார்த்தை, ஹல்லேலூயா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். சங்கீதம் 112. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே? இங்கே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. அதாவது செம்மையானவன் சொல்லுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மாலே நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. நாங்கள் நடத்தப்படுகிற ஒருவராலே தான் நாங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைய உலக தேசங்களிலே நடக்கின்ற பதட்டங்கள், பிரச்சனைகள், இதற்கு மத்தியிலே கூட அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. வேதம் அங்கே ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது, மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் அங்கே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே இங்கிலாந்து தேசத்திலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 2வது உலக மகா யுத்தம் நடந்திருந்த வேளையிலே, அங்கே குண்டுகள் போடுகின்ற வேளையிலே அநேக வீடுகள் பாருங்கள் அங்கே தீக்கிரையாக்கப்பட்டது, பொம்பினால் அங்கே சிதறடிக்கப்பட்டது, இப்படியான காரியங்கள் இருந்தது. ஆனால் ஒரு சகோதரியுடைய வீடு மட்டும்
அந்த வீடு பாதுகாப்பாக இருந்தது. அப்படினால் எல்லோரும் வந்து பார்க்கின்ற வழியிலே அந்த சகோதரி அங்கே அவளும் அவளுடைய வீடும் மிகவும் பாதுகாப்பாக இருந்த வேளையிலே அவளுடைய குறித்து கேட்கின்ற வேளையிலே அவள் சொன்னாலாம் எப்படி என்று சொல்லி சொன்னால் 91 சங்கீதம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அந்த சகோதரி எடுத்து படித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 121 சொல்லப்படுகிற 121 128 கொஞ்சம் பாருங்க. ஹல்லேலூயா. 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அது அந்த அந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த சகோதரி ஆண்டவரிடத்துல இந்த சங்கீதங்கள் 91 சங்கீதம், இந்த 121 சங்கீதத்திலே பேசின வார்த்தைகள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லி அங்கே ஆண்டவரிடத்திலே சொன்னார்களாம், நீர் அங்கே உறங்குவதும் இல்லை அங்கே தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகின்ற வேளையிலே, அன்புள்ள ஆண்டவரே, நீர் விழித்திருக்கின்ற வேளையிலே நான் ஏன் விழித்திருக்க வேண்டும், நீரே எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அவர்கள் போய் நன்றாய் தூங்கி எழுந்திருக்கிறார்கள். கர்த்தர் அந்த வீட்டை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினா இந்த நாட்களே எத்தனையோ காரியங்கள் நாங்கள் வாழ்ந்த காலங்கள் போல இந்த காலங்கள் இருப்பதில்லை. இந்த நாட்களிலே கூட தேவனை அண்டி வாழ்கின்ற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் இந்த நாளிலே சங்கீதம் 91 ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91 மோசேயினால் எழுதப்பட்ட என்று சொல்லுகிறார்கள். அங்கே அறியப்படாத ஒரு தேவ மனுஷனால் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் இங்கே இந்த சங்கீதத்திலே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். உன்னதமானவர் என்று சொல்லுகின்ற வேளையிலே ஏலேலியோன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாங்கள் முதலாவது பார்க்கின்ற வேளையிலே ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஆதியாகமத்திலே மெல்கிசேதேக்கு என்கின்ற ஒரு மனுஷன் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார், அங்கே அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அங்கே அவர்களுக்கு கொடுக்கின்ற வேளை, ஆபிரகாமுக்கு கொடுக்கின்ற வேளையிலே அங்கே அவர் சொல்லுகின்ற ஒரு ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருக்கிற சாலேமின் ராஜா ஆகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனபடினால் அங்கே ஆதியாகமத்திலே தான் ஆபிரகாமுக்கு தேவனை வெளிப்படுத்துவதற்கு இந்த மெல்கிசேதேக்கு இந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதே வசனம் தான் இங்கே சொல்லப்படுகிற 91 சங்கீதம் 1வது வசனத்திலே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம், நம்முடைய பாதுகாப்பின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலே கூட தேவனை நாங்கள் அவரை அண்டி அவருடைய வார்த்தையை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆனபடியாத்தான் அங்கே யோசுவாவின் புத்தகத்திலே சொல்லப்படுகிற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது அங்கே நீ வெற்றியுள்ள மனிதனாகவும் புத்திமானாகவும் இருப்பாய் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனுடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். அங்கே மோசே அவனுடைய தலைவன் மரித்து போனான். இத்தனை 30 லட்சம் ஜனங்களையும் வழி நடத்த வேண்டும். ஏற்கனவே இந்த ஜனங்கள் அங்கே மோசேயை கல்லெறிய பார்த்தவர்கள், எத்தனையோ விதமான காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி வழி நடத்துவது? தலைவன் இல்லை, அவனுக்குள்ளே ஒரு விதமான பயம், இப்படியான காரியங்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, தீயாதே கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வார்த்தை மூலம் தேர்தல் சொல்லுவது மட்டுமல்ல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக சொல்லுகிறார். ஆனபடினால்
இந்த நாட்களிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பொருளாதாரம் அப்படியா இருக்கும். இந்த கேஸ் விலை ஏறி இருக்குது, இப்ப பொருட்களின் விலை ஏறுமா இறங்குமா, மோர்கேஜ் பிரச்சனை, இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை, பிள்ளைகளுடைய காரியங்கள், அவருடைய திருமண காரியங்கள், இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்கூடாக ஜனங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். விசேஷமாக இப்பொழுது இந்த இலங்கை தேசத்திலே அந்த கப்பலை திருவண்ணாமலை பக்கத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அநேக ஜனங்களுக்கு இதனுடைய உண்மை பொய் ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பாருங்க, உண்மையை விட பொய் தான் அதிகமாக அங்கே காணப்படுகின்ற ஒரு காரியம். ஆனபடி நான் அதன் மத்தியிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவ வசனத்தை தான் நம்முடைய ஆதாரமாக, நம்முடைய சாய்ஸாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே பாருங்கள், அங்கே 14வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்றைக்கு நானும் நீங்களும் அங்கே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரிடத்தில் வாஞ்சியா இருப்பது. ஹல்லேலூயா. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே உண்மையே நாத்துமா வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லி அங்கே தாவீது 42வது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை, அந்த தவனம். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இந்த மானானது என்ன செய்யுமாம், நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல சொல்லுகின்ற வழியிலே அங்கே ஒரு விதமான தாகத்துக்கு தண்ணீர் தேவை. அது மட்டுமல்ல, அங்கே மானை மிருகங்கள் துரத்தி கொண்டு வருகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மானிலிருந்து அந்த ஓடுவதனால் வருகின்ற வியர்வையே மோப்பம் பிடித்து இந்த மிருகங்கள் என்ன செய்யுமா, அந்த மான்களை பின்தொடர்ந்து ஓடி வரும். ஆனபடினால் அந்த வியர்வையை மாற்றும்படியாக என்ன செய்யும் என்றால், மான் ஒரு தண்ணீர் இடத்தை கண்டுவிட்டால் அந்த தண்ணீருக்குள்ளே அது பாய்ந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பிற்பாடு அந்த துரத்தி கொண்டு வருகின்ற அந்த மிருகம் அந்த மானை தொடர்ந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த மிருகங்களுக்கு உள்ளேயே கூட எத்தனை விதமான அந்த ஆபத்து நேரத்திலே தங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு உணர்வை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வாஞ்சியா இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அன்புக்குரியவர்களே, அதிகமாக நாங்கள் தேவனை அண்டி தேவனை துதித்து ஆராதித்து ஹல்லேலூயா நம்முடைய நாட்களை இன்னும் அதிகமாக ஹல்லேலூயா இன்னும் அதிகமாக தேவனோடு கூட நாங்கள் நம்முடைய உறவுகளை அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரிடத்திலே மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இது அந்த கண்களினால் காணப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு அல்ல. இது காணாத உலகத்திலிருந்து நாம் கண்களினால் காணாத ஒரு தேவனிடமிருந்து வருகின்ற பாதுகாப்பு. ஆனபடியாத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே சகல துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனபடி அந்த போராட்டத்தின் மத்தியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் நாங்கள் வாஞ்சியா இருக்கின்றபடியினால் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரை நாங்கள் அறிகின்ற காரியத்தை குறித்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை அறிகின்ற அறிவினால். ஹல்லேலூயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே அங்கே 1 பார்ப்போம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினார் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். ஹல்லேலூயா. தேவனை இயேசுவை அறிகின்ற அறிவினார். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு உலகத்து செய்திகள், இந்த யுத்தத்தின் செய்திகளை எத்தனை பேர் கேட்கிறீர்களோ தெரியவில்லை. நானும் கேட்கிறேன். ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தா இரவும் பகலும் அதுதான் தியானம். அது என்ன நடக்குது, இது என்ன நடக்குது. ஆனால் அதை விட்டு இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள்.
அப்ப அதாவது கிருபையின் சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லவில்லை, பெருக்கமாவதாக. கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். அதாவது கிருபை என்று சொல்லுகின்ற வேளையிலே தேவன் கடந்த காலத்தில் எனக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சம், எங்களால் முடியாத ஒன்றுக்கு அதை செய்ய வைப்பதற்கு, அதை முடிய பண்ணுவதற்கு அங்கே தேவனால் கிடைக்கின்ற ஒரு காரியம்தான் கிருபை. ஹல்லேலூயா. எங்களால் முடியாது. ஹல்லேலூயா. எங்களுடைய நடைகள் எங்களால் ஆகிறது அல்ல. எங்களை பாதுகாக்கிறவர் அவர்தான். எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் அவர்தான். எங்களுக்கு எங்களுடைய வீடுகளுக்கு கட்ட வேண்டிய மோட்கேஜ்களை கட்ட உதவி செய்கிறவர் அவர்தான். இந்த பொருளாதார காரியங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குறவர் அவர்தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ளவர்களே, கடந்த காலத்திலே எங்க சாசல்லப்பா ஐயா அவருடைய ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்தான் நம்மை அந்த காலத்துல வந்து என்னையும் பாசுவையும் ஓடேன் பண்ணவர். அதாவது எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லுகின்ற வேளையிலே 94 92 வந்து எங்களை ஓடேன் பண்ணினார். ஆனபடியே அந்த தேவமரசனுடைய ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பாருங்கள், அவர் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு வருகின்ற வழியில எத்தனையோ இவ்வளோ கடன்களுக்கு மத்தியிலே அவர் இருந்தார். ஆனபடினால் அவர்கள் ஒரு தீர்மானம் செய்தார்கள், அன்பின் கடனே இல்லாமல் நாங்கள் யாரிடத்திலும் கடன் வாங்குறதில்லை. அது மிகுந்த ஒரு ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசம் தான். ஹல்லேலூயா. துணிச்சலான விசுவாசத்தை தான் சொல்ல முடியும். ஆனபடினா பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள், பிள்ளை பால் குடிக்கிற குழந்தை, 5 நாளா அவர்களுக்கு சாப்பாடு இல்லையா, அந்த தண்ணீரை மட்டும்தான் நம்ம அந்த குழந்தைக்கும் கொடுத்து அந்த 5 நாட்களும் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தாயார் இப்படியோ பிள்ளைகளுக்கு சரியான சாப்பாடு கொடுக்காவிட்டா தாய்க்கு இவ்வளவு வேதனையா இருக்கும். அதனுடைய அவர்கள் 2 பேரும் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில, இரவு ஜெபித்து கொண்டிருந்த வேளை, பிள்ளைகள் அப்படியே பசி மயக்கத்திலே அப்படியே நித்திரை ஆகிவிட்டார்களாம். இரவு இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில இது ஒரு சத்தம் கேட்கிறதாம். போய் திறந்து பார்த்தா 2 பெரிய கேரியர்ல அந்த சாப்பாடுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவதூதர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று யோசித்து அவர்கள் பிள்ளைகளை எழுப்பி அந்த சாப்பாட்டை இரவு நேரம் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையிலே அந்த பாத்திரத்தை எடுப்பதற்கு 2 பேர் வந்திருந்தார்களாம். அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், யாரோ ஒரு வீட்டிலே ஏதோ விருந்து சாப்பாடு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்களோ, ஆனால் அவர்கள் வரவில்லை. ஆனபடினால் அந்த சாப்பாட்டை எடுத்து இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஆனபடினால் பாருங்கள், அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரலாம். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே செங்கடலை பிளந்தவர் நம்மோடு உண்டு, ஜோர்தானை பிளந்தவர் நம்மோடு உண்டு. பாருங்கள், செங்கடல் அங்கே வரும் வரைக்கும் செங்கடலை பிளப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை, இவர்களுக்கும் வழி தெரியாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே தேவனிடத்தில் வழி உண்டு, அது ஒரு வல்லூர் கூட தெரியாது, அவருக்கு எத்தனையோ வழிகள் தெரியும். ஹல்லேலூயா. அவர் அங்கே உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. எனக்கு சிறிய வயதிலே என்னுடைய சின்ன மகள், அவருக்கு இந்த ஆஸ்மா வந்திருந்தது சின்ன வயதிலே. என்னுடைய மகனுடைய காரியத்தினால் எனக்கு இந்த மகளை சரியான விதத்திலே நடத்த முடியலை. என்னோட மகனுக்கு ஹோல் இந்த ஹார்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணி பாட்டு நன்றாயிருக்கிறார். அப்போ இந்த சின்ன மகளுக்கு சிறிய வயதிலேயே ஆஸ்மா வந்திருந்தது. அதனுடைய அந்த பிள்ளை வளர வளர அந்த சீசன் வருகின்ற வேளையிலே அந்த ஆஸ்மாவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நேரம் நான் அந்த பஃப் அடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் டாக்டரிடம் போயிருந்த வேளையில என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னா, இது இந்த பிள்ளை வளர்ந்து கொண்டே வர்றா, 5-6 வயசாச்சு. டாக்டரிடம் வந்திருந்த வேளையிலே வீட்டுக்கு வந்து இந்த விசுவாசம் கொஞ்சம் ஓரளவு கூடுதலா இருந்தது. ஆனபடினால் எனக்கு இந்த பஃப் வேண்டாம்னு சொல்லி நான் தூக்கி காவேஜில் கட்டி வெளியில போட்டு விட்டேன். ஆனா பார்த்தா அந்த இரவு அவருக்கு திரும்பவும் அந்த மூச்செடுக்க முடியாத நிலைமையா இருந்தது. உண்மையாகவே திரும்ப போய் இந்த கேபேஜ் பேக்கை கலட்டி அந்த பஃபி எடுத்து கழுவி திரும்ப அடிச்சிருந்திருக்கிறேன். அப்படி செய்திருக்கிறேன். ஆனா ஒரு காலகட்டம் வருகின்ற வேளையிலே ஒரு முறை டாக்டர்கிட்ட போயிட்டு வருகின்ற வேளையிலே அந்த பஃபை பேக்கில் கொண்டு போனான். அந்த பஃபை எடுத்து அந்த பார்க்கிங் லொட்டிலேயே தூக்கி எறிஞ்சு விட்டு வந்துட்டேன். என்னோட வீட்டை வந்தால் தான் நான் கலட்டி எடுக்க வேணும், இதை நான் எறிகிறேன்னு சொல்லி. அண்டையிலிருந்து அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வியாதி அவளுக்கு அதுக்கு அப்புறம் வரவில்லை. எத்தனையோ இரவுகள் நான் எழுந்து நின்று அவளுடைய மூக்குலே கையை வச்சு பார்ப்பேன்.
இந்த மூச்சு சரியா போகுதா வருதான்னு சொல்லி நான் அதை பார்ப்பேன். ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இந்த சங்கீதம் கூட நம்முடைய விசுவாசத்தை அங்கே விருத்தி செய்கிற காரியம்தான். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 10:17 விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஆனபடினால் அவரே அறிகின்ற அறிவினால், இந்த அறிகின்ற அறிவு பாருங்கள், வேத புத்தகத்தை அங்கே நீதிமொழிகள் 4:20 சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் என்பது வெளியான காரியத்திலும் ஆரோக்கியம், உள்ளான மனநிலைமையிலும் ஆரோக்கியம். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. எல்லா காரியங்களோட பைனான்சியல் சிச்சுவேஷன்ல சரியான வழி தெரியாவிட்டால் அது கூட உங்களுடைய சமாதானத்தை இழக்கப்படும். பில்லுகளை ஏற்ற வேளையில கட்ட முடியாவிட்டால் அங்கு உங்களுடைய சமாதானத்தை இழக்கப்படும். ஆனால் அதே வேளையிலே அங்கே பேதுரு சொல்லுகிறார், தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் அங்கே அறிகின்ற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அங்கே பெருக கடவுள். அப்போ சமாதானம் பெருகுமாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கிருபையும் சமாதானம் உள்ளவராய் வந்தார். ஹல்லேலூயா. அந்த கிருபை என்பது இயேசுதான். ஹல்லேலூயா. இந்த வேத நாங்களும் வேறு ஆண்டவராய் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து வந்து நாங்கள், ஆனால் எங்களுக்கு அந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிற்பாடுதான் நம்முடைய ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறார். அந்த கிருபை பாருங்கள், முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் முடிய பண்ணும். செங்கடல் பாருங்கள், இவர்களை கண்ட உடனே வழிய விட்டதா. ஹல்லேலூயா. செங்கடல் சீறித் கொண்டுதான் இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் நீங்க காண மாட்டீர்கள். இந்த உலகத்தில உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். எத்தனையோ போர்கள், எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக அதிகமாக செபியுங்கள். ஹல்லேலூயா. மனுஷர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த மனுஷர்கள் மூலமாய் கிரிய செய்கிற அசுத்த ஆவிகள். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிறவனும் தன்னால் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. கர்த்தர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதுபடி எங்கே சொல்லப்படுகிறது, அவரையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சைகளினா உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகின்ற அறிவினார் ஜீவனுக்கும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே தேவன் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினா ஜீவனுக்கும் அங்கே தேவ பக்திக்கும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஹல்லேலூயா. அது அவைகளினாலே அங்கே அருமையான வாக்கு தத்தங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையோடு தேவ பக்தியையும். இந்த பொறுமை என்பது மிகவும் முக்கியம் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. வேத வசனத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம், வேத வசனத்தை அனுப்புகிறோம். அது விதை போல என்ன செய்கிறது, நம்முடைய சூழ்நிலைகளை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெண் என்ன செய்கிறாள், ஒரு பிள்ளை அந்த விதியாகி அந்த கருவி என்ன செய்கிறாள், கருத்தரிக்கப்படுகிறது. அதுக்காக பாருங்கள் 2 மாசம் 3 மாசத்திலே போய் அந்த தாய் போய் இந்த பிள்ளை உடனே பிறக்க வேணும்னு சொல்லி அவள் யோசிப்பதல்ல. அதுக்காக அவள் காத்திருக்கிறாள், பொறுமையா இருக்கிறாள். தாயும் காத்திருக்கிறாள், தகப்பன் காத்திருக்கிறாள், அதே போல சுற்றம் சூழம் எல்லாம் காத்திருக்கிறார், டாக்டர்ஸும் காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களும் அவசரப்படுவதில்லை. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, நாங்களும் தேவ வார்த்தையை எடுத்து உச்சரித்து, ஹல்லேலூயா, ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால்
அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் ஹல்லேலூயா நான் அவனுக்கு நான் என்ன செய்வேன், ஹல்லேலூயா என்னுடைய ரட்சிப்பை நான் காண்பிப்பேன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இந்த நாளிலே அன்புக்குரியவர்களை அதிகமாக செபியுங்கள். மனுஷர்கள் அல்ல, மனுஷர்கள் மூலமாய் கிரிய செய்கிற அசுத்தாவிகள். ஹல்லேலூயா. நாங்கள் பாருங்கள், ஒரு பக்கமாய் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த யுத்த காலத்தை நான் கண்டவள், நேர கண்டிருக்கிறேன். எத்தனையோ விதமான பிரச்சனைகளை இதெல்லாம் நான் பார்த்துத்தான் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனபடி நான் யுத்தம் என்பது மிகவும் கொடுமையானது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யுத்தத்துக்கு முன்பாக வந்திருக்கலாம், அல்லது யுத்தத்தை காணாமல் வந்திருக்கலாம். யுத்தம் என்பது மிகவும் கொடுமையானது. அது எந்த சார்பையாக இருந்தாலும் கூட அங்கே இழப்பு என்பது மிகவும் வேதனை நிறைக்கும். நம்முடைய தேசத்திலே எத்தனை ஜனங்கள் அல்லது தங்களுடைய சொந்தங்களை உறவுகளை இழந்து இன்று வரைக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையே இல்லை அன்புக்குரியவர்களே. எத்தனை பேர் வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ வாழ வேண்டும் என்று சொல்லி கடமைக்கு வாழ்கிறார்களே தவிர வாழ்வுக்காக வாழ்கிறவர்கள் அல்ல. அதே போல இந்த யுத்தம் அது எந்த பக்கத்திலே எழும்பினாலும் கூட யுத்தம் என்பது மிகவும் கொடுமையானது. ஹல்லேலூயா. ஆனபடி நாங்கள் ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, நீர் ஐயா ராஜா, சங்கீதம் 112 சொல்லப்படுகிறது, நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டிய முறிக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த யுத்தங்களிலே ஆண்டவர் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் அப்பா, எங்கள் தகப்பனே, ஆண்டவராய் கர்த்தாவே, இந்த யுத்தம் செய்கிற போர் செய்கிற ஆண்டவரே மனுஷர்கள் மேல் உடைய கரங்களை வையும். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை சுஸ்தமாகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் மூலம் கிரிய செய்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளை, அசுத்த ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவராகி தேவனே, தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கட்டவிழ்க்கிறோம் ராஜா. விசேஷமாக ராஜா, அந்த மத்திய கிழக்கு தேசங்கள் முழுவதும் ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. தேவனே அப்பா தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த தேசத்து அதிபதிகளை விட நீர்தான் பெரியவர் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த காலங்களில் உண்மை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேணும் ஐயா. ஆண்டவரே, உண்மை அறியாமல் ஜனங்கள் நரகத்துக்கு போகக்கூடாதப்பா ராஜா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி செபிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தை எடுத்து ஈரான் தேசத்திலே தெளிக்கிறோம், மத்திய கிழக்கு நாடுகளிலே தெளிக்கிறோம், அமெரிக்கா தேசங்களிலே தெளிக்கிறோம், இஸ்ரேல் தேசங்களிலே தெளிக்கிறோம், நம்முடைய இலங்கை தேசத்திலும் திருவோணமலை பகுதிகள் முழுவதும் ஆண்டவரே, கரியோர பகுதிகள் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. இந்தியா தேசத்திலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, யுத்தத்தை நிறுத்தும் வான மண்டலங்களிலே ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். வான மண்டலங்களிலே கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு ஏவுகணைகளும் ஆண்டவரே தேவனை பகலில் பறக்கின்ற அம்புகள் ஆண்டவர் ஒவ்வொரு ஏவுகணைகளும் சமுத்திரத்திலே ஆண்டவரே தேவனை பாயும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு உயிரும் மால் சிருஷ்டிக்கப்பட்டது தகப்பனே. ஒவ்வொரு உயிர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கையை வைப்பீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். உம்முடைய கரத்திலே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இம்மட்டும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் நல்ல தேசங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் அம்மா. ஆமேன், ஆமேன்.